தேனீ வாழ்க்கை வரலாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரை. ஹனிபி உலகில் மிகவும் ஒழுங்காகவும் ஒற்றுமையாகவும் வாழும் உயிரினங்களில் ஒன்று. சிறிய பூச்சி என்றாலும் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் மிகப்பெரிய பங்கு தேனீக்களுக்கு உள்ளது. மனிதர்கள் தினமும் உணவில் பயன்படுத்தும் பல பழங்கள், காய்கறிகள், விதைகள் ஆகியவை தேனீக்களின் மகரந்தச் சேர்க்கை செயலால்தான் உருவாகின்றன. தேன் தயாரிப்பது மட்டுமல்லாமல் பூமியின் உயிரியல் சமநிலையை காப்பாற்றும் அமைதியான காவலர்களாகவும் தேனீக்கள் பார்க்கப்படுகின்றன. ஒரு தேனீ கூட்டத்தை வெளியில் இருந்து பார்க்கும்போது அது சாதாரண பூச்சிகளின் கூட்டமாக தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே மிகவும் ஒழுங்கான சமூக அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு தேனீக்கும் தனித்தனி பொறுப்பு இருக்கும். யாரும் சோம்பேறித்தனமாக இருக்காது. ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்கின்றன. ஒற்றுமை, கடின உழைப்பு, பாதுகாப்பு, பொறுப்பு ஆகிய அனைத்தையும் தேனீக்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. தேனீ கூட்டத்தின் அமைப்பு. ஒரு தேனீ கூட்டத்தில் பொதுவாக 3 வகையான தேனீக்கள் இருக்கும். ராணி தேனீ. கூட்டத்தின் தலைவி ராணி தேனீ. முழு கூட்டத்திலும் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். மற்ற எல்லா தேனீக்களும் அவளை மையமாகக் கொண்டு செயல்படும். ராணி தேனீயின் முக்கிய வேலை முட்டை இடுவது. ஒரு நாளில் 1000த்திற்கும் மேற்பட்ட முட்டைகள் இடும் திறன் இதற்கு இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ராணி தேனீ ஒரு நாளில் 1500 முதல் 2000 முட்டைகள் வரை இடக்கூடும். ராணி தேனீ மற்ற தேனீக்களை விட நீண்ட காலம் உயிருடன் இருக்கும். சில நேரங்களில் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வாழும். கூட்டத்தின் வளர்ச்சியும் எதிர்காலமும் ராணி தேனீயின் ஆரோக்கியத்தை பொறுத்தது. ராணி தேனீ வெளியிடும் மணத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் கூட்டத்திலுள்ள மற்ற தேனீக்களை ஒற்றுமையாக வைத்திருக்கும். ராணி பலவீனமாகிவிட்டால் வேலைக்கார தேனீக்கள் புதிய ராணியை உருவாக்கத் தொடங்கும். வேலைக்கார தேனீ. வேலைக்கார தேனீக்கள் அனைத்தும் பெண் தேனீக்கள். கூட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் இருப்பதும் இவைகள்தான். இவைகளின் வாழ்க்கை முழுவதும் உழைப்பே. இவைகளின் முக்கிய வேலைகள்: மலர்களிலிருந்து தேன் சாறு சேகரித்தல், மகரந்தத் தூளை கொண்டு வருதல், குட்டிகளை பாதுகாத்தல், கூட்டை சுத்தமாக வைத்தல், மெழுகு உற்பத்தி செய்து கூடு கட்டுதல், ராணியை பாதுகாத்தல், எதிரிகளை தாக்குதல், கூட்டிற்குள் குளிர்ச்சியை பராமரித்தல். புதிய வேலைக்கார தேனீக்கள் ஆரம்பத்தில் கூட்டிற்குள் வேலை செய்யும். வயது அதிகரித்த பிறகே வெளியில் பறந்து தேன் சாறு சேகரிக்கும் பணியில் ஈடுபடும். வேலைக்கார தேனீயின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. தினமும் ஆயிரக்கணக்கான மலர்களைச் சுற்றி பறக்கும். ஆனால் அதன் ஆயுள் மிகவும் குறைவு. பொதுவாக சில வாரங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும். ஆண் தேனீ. ஆண் தேனீக்களை ட்ரோன் என்று அழைப்பார்கள். இவைகளின் முக்கிய வேலை ராணியுடன் இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே. ஆண் தேனீக்கள் தேன் சேகரிக்காது, கூடு கட்டாது, பாதுகாப்பு பணியில் ஈடுபடாது, கொத்தும் திறனும் இருக்காது. குளிர்காலம் அல்லது உணவுக் குறைபாடு ஏற்பட்டால் வேலைக்கார தேனீக்கள் ஆண் தேனீக்களை கூட்டிலிருந்து வெளியேற்றிவிடும். பிறப்பு, முட்டை நிலை. ராணி தேனீ மெழுகால் செய்யப்பட்ட அறைகளில் சிறிய முட்டைகள் இடும். இந்த அறைகள் 6 மூலை கொண்ட அமைப்பில் இருக்கும். இதையே தேன்கூடு என்று அழைக்கிறோம். முட்டைகள் மிகவும் சிறியதாக இருக்கும். சுமார் 3 நாட்களுக்குப் பிறகு முட்டை உடைந்து ஒரு சிறிய வெள்ளை நிறப்புழு வெளிவரும். புதிய தேனீ வாழ்க்கை. புதிய தேனீ பிறந்த உடனே வெளியே பறக்காது. முதலில் கூட்டிற்குள் உள்ள வேலைகளை கற்றுக்கொள்கிறது. அதன் ஆரம்ப பணிகள்: கூட்டை சுத்தம் செய்தல், குட்டிகளை கவனித்தல், மெழுகு அறைகள் அமைத்தல், ராணியை பாதுகாத்தல். சில நாட்கள் கழித்தே வெளியே சென்று மலர்களிலிருந்து தேன் சாறு சேகரிக்க ஆரம்பிக்கும். தேன் சேகரிக்கும் பயணம். வேலைக்கார தேனீக்கள் மலர்களுக்கு பறந்து சென்று இனிப்பான தேன் சாற்றை சேகரிக்கும். அந்த சாற்றை உடனே சாப்பிடாது. உடலுக்குள் இருக்கும் சிறப்பு பையில் சேமித்து கூட்டிற்கு கொண்டு வரும். ஒரு தேனீ ஒரு நாளில் 100கணக்கான மலர்களைச் சுற்றி வரக்கூடும்.
சிறிய உடலுடன் நீண்ட தூரம் பறக்கும் திறன் இதற்கு உண்டு. மலர்களிலிருந்து தேன் சாறு சேகரிக்கும் போது மகரந்தத் தூள்களும் அதன் உடலில் ஒட்டிக்கொள்கின்றன. அடுத்த மலருக்கு செல்லும்போது அந்த மகரந்தம் பரவுகிறது. இதுவே மகரந்தச் சேர்க்கை. தேன் உருவாகும் அதிசயம். கூட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேன் சாற்றை மற்ற வேலைக்கார தேனீக்கள் வாங்கி பலமுறை மாற்றி மாற்றி பரிமாறுகின்றன. இந்த செயலின் போது சாற்றில் இருக்கும் நீர்ச்சத்து குறைகிறது. பின்னர் தேனீக்கள் இறக்கைகளை வேகமாக அசைத்து காற்றை உருவாக்கும். இதனால் சாறு மேலும் கெட்டியாகி உண்மையான தேனாக மாறுகிறது. இறுதியில் தேன் மெழுகு அறைகளில் சேமிக்கப்படும். பின்னர் அந்த அறைகள் மூடப்படும். மனிதர்கள் சாப்பிடும் தேன் இப்படித்தான் உருவாகிறது. தேனீக்களின் தகவல் பரிமாற்றம். தேனீக்கள் ஒன்றுடன் ஒன்று பேச முடியாது. ஆனால் அவை நடனத்தின் மூலம் தகவல் தெரிவிக்கின்றன. ஒரு தேனீ நல்ல மலர் பகுதியை கண்டுபிடித்தால் கூட்டிற்கு வந்து விசித்திரமான அசைவுகளுடன் நடனம் ஆடும். இதையே வாகல் நடனம் என்று அழைக்கின்றனர். இந்த நடனத்தின் மூலம் உணவு இருக்கும் திசை எவ்வளவு தூரம், அங்கு உணவு எவ்வளவு உள்ளது என்பதை மற்ற தேனீக்களுக்கு தெரிவிக்கும். பாதுகாப்பு மற்றும் தியாகம். தேனீக்கள் தங்கள் கூட்டத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். எதிரி வந்தால் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் ஒன்றாக தாக்கும். வேலைக்கார தேனீக்களின் கொடுக்கு மிகவும் கூர்மையானது. ஆனால் மனிதர்களை அல்லது விலங்குகளை குத்தும்போது அந்த கொடுக்கு உடலிலிருந்து பிரிந்துவிடும். இதனால் பல நேரங்களில் அந்த தேனீ இறந்துவிடும். தன் உயிரை தியாகம் செய்து கூட்டத்தை பாதுகாக்கும் தன்மை தேனீக்களின் மிகப்பெரிய சிறப்பாகும். இயற்கைக்கு தேனீக்களின் பங்கு. தேனீக்கள் இல்லையெனில் உலக விவசாயம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். ஏனெனில் மகரந்தச் சேர்க்கை செய்கின்றன. பழங்கள் உருவாக உதவுகின்றன. விதைகள் உருவாக உதவுகின்றன. பல உணவுப் பயிர்களின் வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. உலக உணவின் பெரிய பகுதி தேனீக்களின் பாலினேஷன் மீது சார்ந்துள்ளது. தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்தால் மனிதர்களின் உணவு தயாரிப்பும் குறையும். தேனீக்களின் இறப்பு. வேலைக்கார தேனீக்கள் அதிக உழைப்பால் விரைவில் பலவீனமடைந்து இறந்துவிடும். சில தேனீக்கள் பறவைகளால் பிடிக்கப்படும். சிலந்தி வலையில் சிக்கும். பூச்சிக்கொல்லி மருந்தால் பாதிக்கப்படும். மழை மற்றும் வெப்பத்தால் இறக்கும். ராணி வயதாகி பலவீனமானால் புதிய ராணி உருவாக்கப்படும். பழைய ராணி இறந்தாலும் கூட்டம் தொடர்ந்து வாழும். மனிதர்களும் தேனீக்களும். மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேனீ வளர்ப்பு செய்து வருகின்றனர். தேன் உணவாக, மருந்தாக, அழகு சாதனங்களில், ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. தேனீ மெழுகுவர்த்தி, அழகு பொருட்கள் மற்றும் பல பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. முடிவு. சிறிய உயிரினமாக இருந்தாலும் தேனீக்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்கின்றன. ஒழுங்கு, ஒற்றுமை, கடின உழைப்பு, தியாகம் ஆகியவற்றின் உயிருள்ள எடுத்துக்காட்டாக தேனீக்கள் திகழ்கின்றன. ஒரு தேனீ கூட்டம் மனிதர்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். ஒன்றுபட்டால் வாழ்வு வளரும்.